தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே வைக்கோல் ஏற்றிக்கொண்டு சென்ற மினி சரக்கு லாரி தீப்பற்றி எரிந்தது. பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த ஜீவா என்பவர் கும்பகோணத்திலிருந்து மினி சரக்கு லாரியில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு பாப்பாரப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். பாலக்கோடு அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையின் மேலே சென்ற மின் கம்பி மீது வைக்கோல் உரசி தீப்பற்றியது. தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்ததில் சரக்கு லாரியும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. விதிகளை மீறி பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் கண்டு கொள்ளாததை இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் நுழையாமல் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தெற்குப்பாளையம் தென்றல் அவென்யூ பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை நுழைந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதே பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த காட்டு யானை தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்த நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டு யானைகளை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் பண மோசடி செய்த நபரை அழைத்துச் சென்ற பாதிக்கப்பட்டவர்களை ஆள்கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி காவல்துறை கைது செய்துள்ளது. சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் திருப்பூரை சேர்ந்த தங்கப்பாண்டி மற்றும் அன்பு ஆகியோரிடம் தலா 3 லட்சம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியுள்ளார். இந்நிலையில் அவினாசியில் தங்கியிருந்த ரமேஷ்குமாரை தங்கப்பாண்டி மற்றும் அன்பு உள்ளிட்டோர் தங்கள் பகுதிக்கு அழைத்துச் சென்று பணத்தை கேட்டுள்ளனர். இதனை அறிந்த ரமேஷ்குமாரின் நண்பர் அளித்த தகவலின்படி ஆட்கடத்தல் என்ற பெயரில் பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாந்தோணி பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் துரைசாமி, அவரது மனைவி உஷாராணி, அவர்களது மகன் துருவன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குப்பையில் தவறவிட்ட 15 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தற்காலிக துப்புரவு பணியாளர் செல்வியின் நேர்மை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டு தலைவாசல் பகுதியில் டிராவல்ஸ் நடத்தி வரும் டார்ஜிலின் என்பவரது குழந்தை விளையாட்டுக்காக நகைப்பையை குப்பை தொட்டியில் போட்டுள்ளது. குப்பைகளை சேகரித்த செல்வி பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பிரிக்கும் போது அந்த நகைப்பையை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவரது கணவருடன் சென்று காவல் நிலையத்தில் நகைகளை ஒப்படைத்த நிலையில் செல்வியின் உன்னதமான நேர்மையை பாராட்டி நகையின் உரிமையாளர் அவருக்கு 20,000 ரூபாய் வெகுமதி வழங்கி நிகழ்ந்தார். வாங்குவோம். அது மாதிரி ஒரு பேக்கு ஒன்று வந்துச்சு. நாங்கள் அந்த டப்பா இதெல்லாம் போட்டு வாட்டர் கேன் இதெல்லாம் பிறக்குவோம். அதில் நாங்கள் எடுத்து போட்டுட்டு 4 நாள் கழிச்சு இப்போதான் எடுத்து அந்த கட்டை கொடுத்துட்டோம். அதில் என்னமா இருந்தது? அதில் மோதிரம் இருந்துச்சு, செயின் இருந்துச்சான், எல்லாம் இருந்தது. நான் எடுத்து ஒப்படைச்சு விட்டுருவோம்.